அருமையான சகோதரர்களே, நம்முடைய ஹசரத் அவர்கள் தொடக்கத்திலே சொன்னார்கள், நவீன காலம் என்று சொன்னாலே அது ஆபத்துகளும் நிறைந்த ஒரு காலம் என்று அர்த்தப்படுத்தப்படுகிறது என்று சொன்னார். இந்த காலத்தில் மக்களது வாழ்க்கையை பல துறைகளும் சீரழித்துக் கொண்டிருப்பதை பார்க்கிறோம். அறிவியல் துறை மக்களுக்கு பயன்பட வேண்டும், அவர்கள் மேலும் சிறந்தவர்களாக வாழ்வதற்கு உதவி செய்ய வேண்டும். ஆனால் அந்த அறிவியல் அது நன்மை அளிப்பதற்கு பதிலாக தீமைகளை அதிகமாக செய்து கொண்டிருக்கிறது என்பதை அனுபவபூர்வமாக பார்க்கிறோம். அதே போல மற்ற பல்வேறு துறைகளையும் நாம் ஆராய்ந்து பார்க்கிற போது இன்றைய காலத்தின் சூழல் அது நன்மையாக இருப்பதை விட அதிகம் தீமையாக இருப்பதையே நமக்கு காட்டுகிறது. அந்த வகையில ஆன்மீகத்துறையும் நாம் வாழ்கிற இன்றைய காலகட்டத்தில் மிகப்பெரிய அளவில் ஒரு ஏமாற்று தந்திரங்கள் நிறைந்த துறையாக மாறி வருவதை நாம் பார்க்கிறோம். இன்னும் சொல்ல போனால் மனித சமூகத்தின் சீரழிவுகள் என்னவெல்லாம் இருக்குமோ அந்த சீரழிவுகளின் மொத்த அடையாளமாக ஆன்மீகத்துறை மாறி இருப்பதை இன்றைய கணக்குகள் நமக்கு காட்டுகின்றன. ஒரு கவிஞன் அழகாக சொல்லுவான், வெளியரங்கத்தில் மாதேவா என்பவர்கள் உள்ளே மாதேவா என்கிறார்கள். வெளியரங்கத்தில் புத்தம் சரணம் கச்சாமி என்பவர்கள் உள்ளே முத்தம் சரணம் கச்சாமி என்கிறார்கள். சுருக்கமாக சொல்வதானால் இன்றைக்கு நம்முடைய நாட்டில் சாமியார்களுக்கும் மாமியார்கள் உண்டு என்று சொல்வார். திமு அப்துல் காதர் அதை சொல்லுவார். வயிற்றை திருவோடு போல் ஆக்கியே ஒரு ஆளு கோடிக்கணக்கா சம்பாதிச்சார் பாபா ராம்தேவ். அவங்ககிட்ட இருந்தது ஒண்ணும் இல்லை, வயிற்ற உள்ள இழுத்து காட்டுவார். அதில் அகமகிழ்ந்து போன மக்கள் அவனை ஒரு மிகப்பெரிய வழிகாட்டியாக எடுத்துக்கொண்டார்கள். இன்றைக்கு இந்தியாவின் மிகப்பெரிய சாமியார்களில் ஒருவர் பாபா ராம்தேவ். இன்னொரு சாமியார் இருக்கிறார், நிறைய விமானங்களை வைத்திருக்கிறார், ஸ்ரீ ரவிசங்கர் இன்னொரு சாமியார். அவர் சாதாரண மக்களோடு பேச மாட்டார், அரசர்களோடும் ஆட்சி தலைவர்களோடும் மாத்திரமே அவர் பேசுவார். அப்படி ஒரு சாமியார் இருக்கிறார். இன்னும் ஒரு சாமியார் இருக்கிறார். தலைவர் அவர்களே, உங்களுக்கு கைலாசாவில் இடம் வேண்டுமா என்று கேட்கிறார். கன்னிகளோடு சூழ்ந்திருந்து கொண்டு, உலகத்துல ஒரு பெரிய ஆச்சரியம் பாருங்க, சாமியார்னாலே பெண் வேண்டாம் என்று நினைக்கிறவர் தான் சாமியார். இந்த சாமியாருக்கு பின்னால இளம் பெண்களா இருப்பாங்க. வரிசையா சுற்றி இளம் பெண்களை உட்கார வைத்துக் கொண்டு ஒரு சாமியார் தனியாக ஒரு தீவு வைத்துக் கொண்டு அவர் ஆசிரமம் நடத்தி வருகிற காலகட்டத்தை நாம் பார்க்கிறோம். இது பிற மதங்களில் தான் இப்படி இருக்கிறது என்று இல்லை, ஒரு துரதிர்ஷ்டவசமான சூழ்நிலை. நான் ஆலிம்களோடு இந்த செய்தியை பேசுவதற்காக நான் பெருமைப்படுகிறேன். ஒரு துரதிர்ஷ்டவசமான சூழ்நிலை. இஸ்லாத்திலேயும் முஸ்லிம் சமூகத்திலேயும் ஆன்மீகம் என்கிற பெயரில் இஸ்லாம் சொல்லாத ஆன்மீகம் நடைமுறையில் இருப்பதை பார்க்கிறோம். ஆர்ப்பாட்டமும் ஆடம்பரமும் ஆன்மீகமாக காட்டப்படுகிற ஒரு காலகட்டத்தை நாம் பார்க்கிறோம். எனவே போலித்தனமான ஆன்மீகத்தில் இருக்கக்கூடிய இன்றைய உலகத்திற்கு நம்முடைய தலைவர் முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படிப்பட்ட ஆன்மீகத்தை அடையாளம் காட்டினார்கள் என்பது யோசிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னாலும் ஆன்மீகம் இருந்தது. இறைவனை நெருங்குவதற்கான வழி என்பதுதான் ஆன்மீகத்தின் சுருக்கமான அர்த்தம். அல்லாஹ்வை நெருங்குவோம். இந்த இறைவனை நெருங்குவது என்பதற்கான வழக்கத்தை முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முந்தைய இருந்த சமூகங்கள் எப்படி ஆக்கிக் கொண்டார்கள் என்றால்,
அதெல்லாம் எல்லாருக்கும் கிடைக்காது, சிலருக்கு தான் கிடைக்கும் என்று ஆக்கி கொண்டார்கள். அப்படி சிலருக்குத்தான் கிடைக்கும் என்றால் அதற்கு சில நிபந்தனைகளை வைத்துக் கொண்டார்கள். அந்த நிபந்தனைகளில் ஒன்றாக துறவரத்தை அமைத்துக் கொண்டார்கள். இந்த துறவரம் என்கிற சொல்லை அவர்கள் சூடிக்கொண்டதற்கான காரணமே என்ன? தங்களை ஆன்மீகத்தில் உயர்ந்தவர்களாக காட்டிக் கொள்வதன் மூலம் மற்றவர்களை தள்ளி நிற்பது. நீங்கள் தான் ஆன்மீகத்துக்குள்ள வரல, நாங்க தான் ஆன்மீகம் சார்ந்திருக்கிறோம் என்று தங்களை காட்டிக் கொள்வதற்காக பிறரை ஒதுக்கி வைப்பதன் ஒரு அடையாளமாக துறவரத்தை தேர்ந்தெடுத்துக் கொண்டார்கள். அல்லாஹ் திருக்குர்ஆனில் அதை கண்டிக்கிறான். ஒரு ஹுபானியத்தன் இப்ததஊஹா மா கதப்னாஹா அலைஹிம், இது அவர்களாக ஏற்படுத்தி கொண்ட ஒரு ஏற்பாடு. துறவரம் என்பது இறைவனாக சொன்ன ஏற்பாடு அல்ல. நீ என்னை நெருங்குவதற்கு உன் வீட்டை விட்டு வர வேண்டும், குழந்தைகளை விட்டு வர வேண்டும், ஆசைகளை விட்டு வர வேண்டும், இந்த உலகத்தை விட்டு வர வேண்டும் என்று நான் சொல்லல, இது நீயா தேடிக்கொண்டது என்று அல்லாஹ் சொல்லி இது அவர்களாக தேடிக்கொண்டது. அதே நேரத்தில் எந்த துறவரத்தை அவர்கள் இறைவனை நெருங்குவதற்கான அடையாளமாக தேர்ந்தெடுத்துக் கொண்டார்களோ அது அவர்களாக தேர்ந்தெடுத்துக் கொண்டதன் பலவீனம் எதில் வெளிப்பட்டதென்றால் அதை அவர்கள் சரியாக பேண முடியவில்லை. எந்த துறவரத்தை தங்களுக்கு இறைவனை நெருங்கும் வழியாக அவர்கள் எடுத்துக்கொண்டார்களோ அதை அவர்களால் பேண முடியவில்லை என்று அல்லாஹ் குறிப்பிட்டு காட்டுகிறார். உலகத்திலே ஒரு சாரார் ஆன்மீகம் என்பதை சிலருக்கு மட்டும் என்று சுருக்கிக் கொள்வதற்கான ஒரு வாய்ப்பாக வைத்துக் கொண்டார்கள். நம்ம இந்திய நாட்டிலே ஆன்மீகம் என்பது ஒரு சில குறிப்பிட்ட ஜாதியினருக்கானதாக மாத்திரம் கருதப்பட்டது. அவர்கள் மாத்திரமே ஆன்மீகத்தில் சிறந்தவர்களாக முடியும் என்று கருதப்பட்டது. சாதாரண ஜாதிக்காரர்கள் அவர்கள் ஆன்மீகத்தை பற்றி நினைத்து கூட பார்க்க முடியாது. அவர்கள் எல்லோரும் கருவறைக்கு வெளியே தள்ளி நிற்க வேண்டியவர். சகோதரர்களே, மாதா அமிர்த மாயின்னு ஒரு சாமியார் இருக்கிறாங்க. ஒரு மடம் ஒன்று இருக்கிறது, கேள்விப்பட்டிருப்பீங்க. இன்றைக்கு இந்தியாவில் இருக்கிற ஆன்மீக மடங்களில் அதிக சொத்து வைத்திருக்கிற மடம், அதிக நன்மைகளை செய்கிற மடம். கொரோனா காலத்துல சாமியார் மடங்கள் எதுவும் செய்யாத கொடையை செய்தவர்கள் மாதா அமிர்தமாயி காலம் 100 கோடி ரூபாய் தர்மம் செய்தார். இன்னைக்கும் ஒரு வருஷத்துக்கு 34 லட்சம் பேருக்கு உணவு கொடுத்துக் கொண்டிருக்கிறார். அவர்கள் கணக்கிட்டு உணவு கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். உலகம் முழுக்க அவர்களுக்கான அந்த சேவைகள் நடக்கிறது. சகோதரர்களே, இந்த சேவைகளுக்கு பின்னணியில் ஒரு காரணம் இருக்கிறது. அந்த அம்மையார் இந்த சேவைகளை செய்திருக்காவிட்டால் சமூகத்தில் அவர் நிலைத்திருக்க முடியாது. காரணம், அவர் ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தார். மாதா அமிர்தமாயி ஒரு மீனவ குடும்பத்தை சார்ந்தவர், ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர். அவர்கிட்ட பல பேர் வந்து அந்த அம்மா கல்யாணம் பண்ணிக்கலனாலே நம்மளை சுத்தி இருக்கிற இந்து சமூகம் ஒரு மதிப்பு கொடுக்க ஆரம்பிக்கும். அந்த அம்மாட்ட போய் பல பேர் கவலைகளை சொல்ல ஆரம்பிச்சாங்க. இந்த அம்மா என்ன செய்யும்னா கட்டுப்பிடி வைத்தியம் பார்க்கும். யார் வந்தாலும் கட்டி அணைக்கும், ஆறுதல் சொல்லும். இதுதான் அந்த அம்மாவுடைய ஒரே வழிமுறை, ஆன்மீக வழிமுறை, வேற எதுவும் இல்லை. இன்றைக்கு அந்த அம்மா ஒரு ஆன்மீக தலைவராக நிலைத்திருக்க முடிகிறது என்றால் அவரை பற்றி ஆய்வுகள் சொல்லுகின்றன. ஒரே காரணம் தான், இந்த பொது சேவைகளால் மாத்திரமே அவர் ஆன்மீக தலைவராக அறியப்படுகிறார். இங்கிருக்கிற மத சக்திகள், அவருடைய மதம் சார்ந்த ஆன்மீக தலைவர்கள் அவரை ஒருபோதும் ஆன்மீக தலைவராக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். முதல் காரணம், அவர் ஒரு பெண். இரண்டாவது காரணம், அவர் ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர். ஆன்மீகம் என்பது ஒரு குறிப்பிட்ட சமூக சார்ந்ததாக நம்ம நாட்டில் ஒதுக்கி வைக்கப்பட்டிருந்தது, அன்னைக்கும் இன்னைக்கும். நம்முடைய தலைவர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆன்மீகத்தை எல்லோருக்கும் பொதுவான ஒன்றாக ஆக்கி கொடுத்தார். ஆன்மீகம்ங்கிறது ஒரு குறிப்பிட்ட ஆளுக்கு மட்டும் இல்ல. யாரெல்லாம் லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னாரோ அவர் எல்லோரும் ஆன்மீகத்தில் உயர்ந்தவராக, இறைவனை நெருங்கக்கூடியவராக மாற முடியும் என்று சொன்னவர்
அதற்கான வழியை மிக லேசாக சொன்னவர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆன்மீகத்திற்கு சொன்ன ஒரே வார்த்தை, ஒற்றை வார்த்தை அல் இஹ்சான் என்பது. ஹதீஸ் ஜிப்ரீலில் நாம் படித்திருப்போம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஒரு தடவை முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வந்து ஈமான் என்ன என்று கேட்டார்கள். அதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதிலளித்தார்கள். இஸ்லாம் என்ன என்று கேட்டார்கள். அதற்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளக்கம் சொன்னார்கள். ரெண்டு கேள்வியோடு நிற்கவில்லை, மூன்றாவது ஒரு புதிய கேள்வியை கேட்டார்கள். மல் இஹ்சான், இஹ்சான் என்றால் என்ன என்று கேட்டார்கள். முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆன்மீகத்திற்கு சொன்ன அந்த விளக்கம் உலகத்தில் மகா அற்புதமான விளக்கம். எப்போதும் உன் இறைவன் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறான் என்பதை நினைவில் வை. இது முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன விளக்கம். அல்லாஹ் குர்ஆன்ல அதை வேறொரு வடிவத்தில் சொல்கிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ இத்தகுல்லாஹ ஹக்க துகாதி, நீங்கள் அல்லாஹ்வை உரிய முறையில் பயப்படுங்கள் என்கிறார். ஹக்க துகாதிக்கான விளக்கம் என்ன? ராகபூ, நீங்கள் அல்லாஹ் இருக்கிறான் என்பதை எப்போதும் நினைவில் வையுங்கள் என்பதுதான் அதற்கான அர்த்தம். ஹக்க துகாதிக்கு அர்த்தம் அல்லாஹ் எப்போதும் இருக்கிறான், நம்மளை சுத்தி இருக்கிறான், எல்லா இடத்திலையும் நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்கு. இந்த நினைவுதான் ஆன்மீகம் என்று முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். தஸவ்வுஃப் என்பதற்கான விளக்கம் என்ன என்று தேடி பார்த்தீர்கள் என்றால் இதை நாம் புரிந்து கொள்ளலாம். தஸவ்வுஃப்னாலே என்ன அர்த்தம்? அல் உஸூலு இலல் இஹ்சான், இஹ்சான் என்கிற நிலையை தேடி போவதுதான் தஸவ்வுஃப் என்பது. அந்த தஸவ்வுஃப்க்கு வேற ஒன்றும் தேவையில்லை, அல்லாஹ் இருக்கிறாங்கிற அந்த நினைப்பை மட்டும் வச்சா போதும். பல கட்டத்திலேயும் இந்த நினைவை கொள்வதை மார்க்கம் ரொம்ப லேசான வழியாக நமக்கு ஆக்கியிருக்கிறது. யாரும் இதுல சிரமப்பட வேண்டியதில்லை. இந்த அல்லாஹ் இருக்கிறான் என்கிறதை உணர்வதற்கு பல நிலைகள் இருக்கிறது. ஒண்ணு ஆத்மார்த்தமாக உணர்வது, இன்னொன்னு இருக்கு ஏதோ நேரில் இருப்பதை போலவே உணர்வது. அது நம்ம அடைகிற பக்குவத்தை பொறுத்து. அஹ்மதுல் கபீர் ரிஃபாயி ஷேக் ராஹிம் அவர்கள், ரிஃபாயி தரீகாவுடைய ஷேக் அவர்கள், அவங்களுடைய ஹால், அவங்களுடைய மாமா மன்சூர் பத்தாயிகி இடத்துல சீடராக இருந்தார். மன்சூர் பத்தாயிகி ரிஃபாயி நாயத்தை ஹலீஃபா வாக்கலான்னு நினைச்சார். அப்படி நினைச்ச போது அவருடைய மனைவி சொன்னாங்க, எங்க நமக்கும் ஒரு பையன் இருக்காங்க, அந்த பையனை ஹலீஃபா வாக்கலாம்ல, உங்க மருமக பிள்ளை அவர் திறமையானவரா இருந்தாலும் நம்ம பையனை நம்ம ஹலீஃபா வாக்கலாம்ல அப்படின்னு கேட்டாங்க. இப்ப மன்சூருல் பத்தாயி யோசிச்சாரு, இந்த அம்மாவுக்கு நிலவரத்தை புரிய வச்சாதான் சரி, இல்லைன்னா அந்த பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா பெண்கள் சில பிரச்சனைகளை உருவாக்கிட்டாங்கன்னு வைக்கலேன், அதை சரியா முடிச்சு வைக்காட்டி அந்த பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும். மன்சூருல் பத்தாயி யோசிக்கிறார். 2 புறாக்களை பிடிச்சார். ஒரு புறாவை பையன் கையில கொடுத்தார், இன்னொரு புறாவை அஹ்மதுல் கபீர் ரிஃபாயி ஷேக்கிடத்துல கொடுத்தார். நீங்க யாரும் பார்க்காத இடமா போய் இந்த புறாவை அறுத்துட்டு வாங்கன்னு சொன்னார். அவர் மகன் போனாரு, ஒரு தனியான இடம் இருந்துச்சு, அங்க போய் புறாவை அறுத்துட்டு வந்தார். ரொம்ப நேரம் ஆச்சு, ரிஃபாயி நாயகம் திரும்பி வரல. ரொம்ப நேரம் கழிச்சு அவர் திரும்பி வந்தாரு. திரும்பி வந்தவரு புறாவை அறுக்காம கொண்டு வந்தாரு, உயிரோட கொண்டு வந்தாரு. கொண்டு வந்தா செய்தி கேட்டாங்க, எங்க புறாவை அறுக்கலையா? அவர் சொன்னாரு, நீங்க யாரும் பார்க்காத இடத்துல அறுக்க சொன்னீங்களே, அப்படி ஒரு கண்ணுல படல, அதனால திரும்பி கொண்டு வந்துட்டேன்னு சொன்ன போது தன் மனைவிக்கு புரிய வைத்தாராம். இந்த ஆன்மீக பாதையை வழிநடத்தி செல்வதற்கு யார் பொருத்தமானவர் என்று இப்போது உனக்கு தெரிகிறதா என்று புரிய வைத்தார் என்ற ஒரு செய்தி இருக்கிறது. அல்லாஹ்வை உணர்தல் என்பது பல நிலைகளில் வரலாம். அதில் ஆன்மீக தரத்தில் பல நிலைகள் நாம் மேலே உயரலாம் அல்லது அதற்கு கீழே இருக்கலாம். ஆனால் ஆன்மீகம் என்பது எல்லோருக்கும் கிடைக்கக்கூடிய, எல்லோரும் பெற்றுக்கொள்ள முடியக்கூடியது. அல்லாஹ்வை நெருங்குவதற்கான வழி எல்லோருக்கும் சாத்தியமானது. அதுக்கு ஒண்ணு இருந்தா போதும்,
அல்லாஹ் நம்மளை பார்க்கிறான் அப்படிங்கிற ஒரு நினைப்பு இருந்தா போதும். சரி, இந்த நினைப்பு வருவதற்கு என்ன செய்வது? முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே வழிகாட்டினார்கள். இந்த நினைப்பு வருவதற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில இந்த நினைப்பை கொண்டு வரதுக்கு அவங்க எப்படி இருந்தாங்கன்னா, மிக எளிமையானவர்களாக இருந்தார்கள். மிக பெரும் செல்வாக்கு படைத்தவர்களாக இருந்த போதும் கூட, நான் எல்லா சபையிலையும் சொல்லும் போதெல்லாம் என் வாய் மணப்பதாக நான் கருதுவது, அவர்கள் எச்சில் துப்பினால் அந்த எச்சிலை ஒரு சஹாபி கை நீட்டி வாங்கிக் கொள்வார், அதை தன் முகத்தில் தேய்த்துக் கொள்வார் என்கிற அளவுக்கு செல்வாக்கு படைத்த அந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னை எந்த கட்டத்திலும் உயர்வானவராக காட்டிக் கொள்ளவில்லை. அல்லாஹ்வின் முன்னணியில் இருக்கிற ஒரு சராசரி அடிமையாக முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னை காட்டிக் கொண்டார்கள். பெருமானாருடைய தஸவ்வுஃபை அறிவதற்கு நாம வேற எங்கேயும் போக வேண்டியதில்லை. ஷமாயிலு திருமதியை ஒரு தடவை படிச்சு பார்த்தா போதும். ஹதீஸ்ல பாருங்க, ரசூலுல்லாஹ் அது நான் முழுசா சொல்ல முடியல, நேரம் கம்மியா இருக்கு, எல்லாரும் பேசணும். ஒரு விஷயம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்ட ஒரு ஆடை இல்லை. ஷமாயில் படிச்சு பாருங்க, குறிப்பிட்ட ஒரு ஆடை வடிவம் இல்லை. அபா போன்ற ட்ரெஸ்ஸையும் அணிந்து கொண்டிருக்கிறார்கள், சட்டை அணிந்து கொண்டிருக்கிறார்கள், சமயத்தில் கை வைக்காத சட்டை அணிந்து கொண்டிருக்கிறார்கள், சமயத்தில் பட்டன் வைக்கிற சட்டை அணிந்து கொண்டிருக்கிறார்கள், சுர்வால் போட்டிருக்கிறார்கள், சமயத்தில் இசார் அணிந்திருக்கிறார்கள். முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆடையில் ஒரு தனித்த அடையாளம் இல்லை. சில ஆடைகள் விரும்புவார்கள் என்று இருக்கிறதே தவிர அவர்கள் தனி அடையாளத்திற்குள் தன்னை சிக்கி வைத்துக் கொண்டதே இல்லை. உலகம் முழுக்க போலித்தனமான ஆன்மீகவாதிகள் கையாளுகிற உத்தி என்ன என்றால், அவர்களுக்கு என்று ஒரு தனி அடையாளத்தை வைத்துக் கொள்ளும். நம்ம பார்க்கிறோமா இல்லை? உலகம் முழுக்க இல்லை. உலகம் முழுக்க ஆன்மீகத்தில் தன்னை உயர்ந்தவராக, இறைவனுக்கு அடுப்பமானவராக காட்டிக் கொள்கிற எல்லோரும் செய்கிற ஒரு உத்தி, தங்களுக்குன்னு ஒரு தனி டிரெஸ் கோடு வச்சுக்கிறது. முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி ஒரு டிரெஸ் கோடு வச்சுக்கிட்டவங்க. இன்னும் ஒரு செய்தி சொல்றேன், அவர்கள் தனக்கு என்று ஒரு வாகன அடையாளத்தை வைத்துக் கொண்டவர்கள் அல்ல. ஹதீஸில் வருகிறது, பஸ்வா ஒட்டகை இருந்தது பெருமானாருக்கு என்று வருகிறது, பல ஒட்டகைகளை பற்றி தகவல் வருகிறது. ஆனால் கான ஏற்கபல் ஹிமார் நம்ம படிக்கலாம், ஷமாயில படிக்கலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில நேரத்தில் கழுதைகளிலும் பயணிப்பார்கள். நமக்கு ஆசை வருது, ஒரு தடவையாவது நம்ம கழுதை மேல உட்கார்ந்து போயிருக்கணும், கழுதை மேல ஒரு தடவையாவது உட்கார்ந்து போயிருக்கணும்னு ஆசை வருது. ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கழுதை மேல உட்கார்ந்து போயிருக்காங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனக்கென ஒரு வடிவத்தை வைத்துக் கொண்டதில்லை. சில நேரத்தில் வெறுங்காலோடு நடப்பார்கள் என்று ஹதீஸ் வருகிறது. முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதே போல அவர்கள் தனக்கென ஒரு காசு பணத்தை சேர்த்து வைத்துக் கொண்டதில்லை. உஹது மலையளவு தங்கம் என்னிடத்தில் இருந்தாலும் 3 நாள் கழியும் போது அது முடிந்து விட வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன் என்று சொன்ன தலைவர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். லா யத்ஹிரு ஷையன், தனக்கென ஒரு உணவை அவர்கள் நாளைக்கு என்று சேமித்து வைத்துக் கொள்ள மாட்டார்கள். ஷமாயில் சொல்கிறது. ஷமாயில் திருமதியில வரக்கூடிய பல செய்திகளும் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அப்தாக, தன்னை படைத்த ஒருவனுக்கான ஒரு தாழ்ந்த அடிமையாக தன்னை காட்டிக் கொண்டார்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்த ஆன்மீகமாக இருந்தது. சில பேர் அப்படி இருக்கு, சில பேர் தன்னை பெருசுன்னு நினைக்கிற யாரும் இப்படி இறங்கி வர மாட்டாங்க. நான் வெளிநாட்டுக்கு போயிருக்கும் போது ஒரு ஆளு அவங்களுடைய 2 முதலாளிகளை பற்றி சொல்றாரு. 2 பேர் பார்ட்னர் முதலாளிகளை பற்றி சொல்றாரு. என்னோட ஃபர்ஸ்ட் முதலாளி இருக்காரு, அவரு BMW கார்ல தான் போவார். ஆனா கார் எங்கேயாவது ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா ஒரு ஆட்டோ பிடிச்சு கூட வந்துடுவார். ஆனா 2வது முதலாளி இருக்காரு, அவரு BMW தான் போவார். நான் வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா ஆட்டோல எல்லாம் வரமாட்டாரு, கார்ல தான் வருவாரு, அதுவும் BMW தான் வருவார். சில பேர் இருக்கிறார்கள், அவர்களால் இந்த உலகத்தில் சுகங்களில் இருந்து இறங்கி வர சாத்தியப்படாது. முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது கௌரவத்திற்கும் அந்தஸ்திற்குமான ஒரு குறிப்பிட்ட அடையாளத்தை வைத்துக் கொண்டவர்கள் அல்ல. அவர்கள் சூடிக்கொண்ட அடையாளம் அப்துஹு, அல்லாஹ்வுடைய அடிமை என்கிற ஒரு அடையாளம். அந்த அடையாளத்தை எல்லா நேரத்திலும் அவர்கள் நினைவில் வைத்திருந்தார். அல்லாஹ் தன்னை பார்த்துக் கொண்டிருக்கிறான், அல்லாஹ்வின் முன்னிலையில்
ஒரு அடிமையாகத்தான் இருக்கிறேன் என்பதற்கான அடையாளத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்போதும் அவர்களுடைய வழக்கத்தில் வைத்திருந்தார். அவர்கள் ஒரு சமூகத்தை உருவாக்கினார்கள். அந்த சமூகமும் அப்படி இருந்தது. ஒரு ஆங்கிலேய அறிஞன் சொல்லுவான், சீசர்களாக திகழ்ந்தவர்கள் ஒட்டு போட ஆடை அணிந்திருந்தார்கள். சகோதரர்களை, வரலாற்றை பாருங்கள். சீசர்கள் எப்படி வாழ்ந்திருப்பார்கள் என்பது தெரியுங்கள். ஹஸரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, எந்த சீசர்னா ரோம சக்கரவர்த்திகளுக்கு சொல்லுவது, ரோம சக்கரவர்த்திகள் எப்படி ஆடை அணிந்திருப்பார்கள், என்ன ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்வார்கள். ரோம சக்கரவர்த்திகளை விட மிக உச்சத்தில் இருந்தவர்கள் தான் ஹஸரத் உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அவர் சொல்றார், சீசர்களாக இருந்தவர்கள் அவர்கள் ஒட்டு போட்ட ஆடை அணிந்தார்கள். இதுல ஆச்சரியம், அபூ உபைதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய வீட்டுக்கு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு போறாங்க. போனா அங்க என்ன இருக்குன்னா, ஒரு வாள், ஒரு கேடயம், ஒட்டகத்துக்கு மேல வைக்கிற அந்த சேனம், இந்த 3 தான் இருக்கு. வீட்டுல வேற எதுவுமே இல்லை. அபூ உபைதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அந்த வீட்டை பார்த்து உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஆச்சரியப்படுகிறார்கள். என்னங்க இது? ஆமா, இவ்வளவுதான் இருக்கு, இது எனக்கு போதும் என்று அபூ உபைதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்னார்கள் என்று ஹதீஸ் காட்டுகிறது. வரலாற்றின் ஒரு இப்னுல் கய்யிம் ஜௌஸி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்வார்கள், உலகத்துல துறவிகள்னாலே கிறிஸ்துவ பாதிரியார்களை தான் துறவிகள் நினைச்சாங்க. கிறிஸ்துவ பாதிரியார்களை தான் துறவிகள் நினைச்சாங்க. ஆனால் சஹாபாக்களை கிறிஸ்துவ உலகம் பார்த்த போது இப்னுல் கய்யிம் ஜௌஸி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறார்கள், லம்மா ரஆ நஸாரா ஷாம ஸஹாபத, சிரியாவில் இருந்த கிறிஸ்துவர்கள் பெருமானாருடைய தோழர்களை பார்த்தபோது, வஷாஹது ஹதியஹும் வஸீரத்தஹும், அவர்களுடைய வாழ்க்கை வழிகளை பார்த்தபோது, அதே போல வரகுபத்தஹும் பில் ஆகிரா, அவர்கள் மறுமையில் ஆர்வம் கொண்டவர்களாக பார்த்தபோது, இந்த நசாராக்கள் சொன்னார்கள், மல்லதி சஹிபுல் மஸீஹ பி அஃதல மின் ஹாஉலா, கிறிஸ்துவின் தோழர்கள் இவர்களை விட சிறந்தவர்கள் அல்ல என்று சொன்னார்கள். கிறிஸ்துவின் உலகத்திலேயே இன்னைக்கும் கூட துறவு அப்படின்னு பேசப்பட்டா அடையாளம் காட்டப்படுறது யாருன்னா கிறிஸ்துவ பாதிரிகள் தான், கிறிஸ்துவ கன்னிகாஸ்திரிகள் தான். ஆனா இந்த கிறிஸ்துவர்களை பார்த்துவிட்டு, முஸ்லிம் சஹாபாக்களை பார்த்துவிட்டு கிறிஸ்துவர்கள் சொன்னாங்க, இவங்களை விட எல்லாம் நம்ம ஆளுங்க பெரியவங்க அல்ல என்று சொன்னார்கள் என்று இப்னுல் கய்யிம் ஜௌஸி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கிறார். எனவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அப்படி வாழ்ந்தாங்க, சஹாபாக்களை அப்படி வாழ வச்சாங்க. அந்த சஹாபாக்களை மாத்திரமல்ல, சஹாபாக்களுக்கு பின்னால் வந்த தாபிஈன்களும் அப்படியே இருந்தார். மிகச்சிறந்த அல்லாஹ்வுடைய அடிமையாக வாழ்கிறோம் என்கிற நினைவை எப்போதும் வைத்தவர்களாக இருந்தார்கள். இந்த உலகத்தின் ஆசாபாசங்கள் அவர்களுக்கு பெரிதாக தெரியல. ஒருவர் தாபீகள் அபூ ஹாசிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை பற்றி ஒரு செய்தி வருகிறது. சுலைமான் இப்னு அப்துல் மலிக், மன்னர் சுலைமான் இப்னு அப்துல் மலிக் கிட்ட அவர் போறார். சுலைமான் இப்னு அப்துல் மலிக் உமையா மன்னர்கள்ல ஆலிம்களை அரவணைக்கிற ஒரு அரசர். அவர்கிட்ட அவர் போறாரு. கூட சில ஆலிம்களும் இருக்காங்க. எல்லா அரசர்களும் கேட்கிற மாதிரி, உங்களுக்கு என்ன வேணும்? ஆலிம்களை பார்த்தாலே அவங்கெல்லாம் கேட்கறதுன்னா உங்களுக்கு என்ன வேணும்? இன்னைக்கும் கூட பல பெரிய பணக்காரங்க ஆலிம்களை பார்த்தா கவலைப்படுறது என்ன, உங்களுக்கு ஏதாவது காசு தேவையா என்று கவலைப்படுறாங்க. அது உதவியும் செய்யறாங்க. சுலைமான் இப்னு அப்துல் மலிக்குக்கும் அப்படி ஒரு நினைப்பு, அவங்களுக்கு ஏதாவது தேவைன்னா செஞ்சு கொடுக்கலாமே. ஆனா அபூ ஹாசிம் மற்றவர்களுக்காக தேவையானதை வாங்கி கொடுக்கிறார், தனக்கு என்று அவர் எதையுமே கேட்டுக்கொள்வதில்லை. எல்லாருடைய வேலையும் முடிஞ்சிருச்சு. கடைசியா சுலைமான் இப்னு அப்துல் மலிக் அபூ ஹாசிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கிட்ட கேட்டாரு, உங்களுக்கு சொத்து இருக்குதோ அப்படின்னு கேட்டாரு. அலக்க மாலும், உங்களுக்கு சொத்து இருக்கா? அவர் சொன்னார், இல்லி மாலான், எனக்கு 2 சொத்து இருக்கு, எனக்கு 2 சொத்து இருக்கிறது என்று சொன்னார். அவர் சொன்னார், அல்ஹம்துலில்லாஹ், மாஷா அல்லாஹ், 2 சொத்து வச்சிருக்கீங்களா? என்னெல்லாம் சொத்து வச்சிருக்கீங்க என்று கேட்ட போது அவர் சொன்னார், ஆமா எனக்கு 2 இருக்கு. என்னெல்லாம்? ஒரு சொத்து அர்பிலா பிமா கஸமல்லாஹு தஆலா லி, அல்லாஹ் எனக்கு எதை கொடுத்தானோ அதை போதுமாக்கி கொள்கிற ஒரு சொத்து. 2வது வல் இயாசு அம்மா ஃபி ஐதின் நாஸ்,
மக்களிடத்தில் இருப்பதை பார்த்து ஆசைப்படாமல் இருக்கிற சொத்து, 2 சொத்து என்னிடத்தில் இருக்கிறது என்று சொன்னார் என்று ஒரு செய்தி இருக்கு. சகோதரர்களே, ஒரு நெடிய பாரம்பரியத்தை நான் எழுதி வந்திருக்கிறேன். அந்த பாரம்பரியம் காட்டுவது என்ன என்றால், முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக அற்புதமான ஒரு ஆன்மீகத்தை இந்த உலகத்துக்கு கற்றுக் கொடுத்து அதன் வழி நடக்கிற ஒரு சமூகத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கி காட்டினார். இப்படியும் மனிதர்களா என்று ஆச்சரியப்பட்டு உலகம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறது. இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்ற வரலாற்றில் ஒரு செய்தி இருக்கு. அவங்க போகும்போது ஒரு இடத்துல ஒட்டக சாணம் கிடந்திருக்குன்னு தெரியாம மிதிச்சிடுறாங்க. அந்த சாணம் மிதிச்ச செருப்ப தரையில தேய்க்கிறாங்க. தரையில தேய்ச்சு அந்த சுத்தமாகல. கையில எடுத்து ஒரு கல்லு மேல அடிக்கிறாங்க. அது பக்கத்துல ஒரு மஜூசியின் வீட்டு சுவர் இருந்திருக்கிறது. அந்த சுவத்துல பட்டுறது. அந்த மஜூசிக்கும் இமாம் அபூ ஹனீஃபாவுக்கும் ஏற்கனவே ஒரு வழக்கு இருக்கிறது. இவங்கள்ட்ட இருந்து அவன் கடன் வாங்கினவன் காசு இன்னும் திருப்பி கொடுக்கல, இன்னும் வழக்கு இருக்கு. இதுக்கு இடையில செருப்பில் பட்ட சாணம் அவன் வீட்டில் பட்டுவிட்டதே என்று நினைச்சு அவன் வீட்டில் இருந்து அந்த சாணத்தை துடைப்பதற்காக கொஞ்சம் பழைய துணியை எடுத்து துடைக்கிறார்கள். இந்த சுவற்றிலே இருந்த சுண்ணாம்பு கலந்து கீழே விழுந்து விடுகிறது. விழுந்த உடனே பதறி போகிறார்கள். நம்மால அவன் வீட்டில் ஒரு அசிங்கம் ஏற்பட்டது, அதை துடைக்க போய் அவனுடைய சுவரே பாடாகிவிட்டது என்று நினைத்து ஆட்களை அனுப்பி அவனை வரவழைக்கிறார்கள். இமாம் அபூ ஹனீஃபா கூப்பிடுகிறார் என்று சொன்ன உடனே வீட்டுக்குள்ள இருந்த அவனுடைய தாய் பயப்படுகிறார். ஓ, கடன் கேட்கத்தான் கூப்பிடுறாங்களோன்னு பயப்படுறாங்க. பயப்பட்ட போது பயப்பட வேணாம், இமாம் கூப்பிடுறாங்க வாங்க என்று வரவழைத்தார்கள். வந்த பிறகு இமாம் அபூ ஹனீஃபா சொன்னார்கள், நான் காலில் செருப்புல சாணமாயிடுச்சு, அதை நான் துடைக்க முயற்சி செய்ததுல உங்க வீட்டுக்கு இப்படி பாதிப்பாயிடுச்சு, இதுக்கு என்ன காசு சொல்றீங்களோ அதை நான் கொடுக்கிறேன் என்று சொன்ன போது அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ் என்று சொல்லி அந்த மஜூசி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். அவனுடைய குடும்பத்தையும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வைத்தார் என்று வரலாறு சொல்லு. இந்த வரலாற்றுக்கு பின்னணியில் இருக்கிற ஆழமான உணர்வை நாம் பார்க்க வேண்டும் சார். முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மிக சராசரியா எளிமையாக ஒரு ஆன்மீக உணர்வை நமக்குள்ளே ஏற்படுத்தினார். ஒரு எளிமையான ஆன்மீக உணர்வை மக்களுக்குள்ளே ஏற்படுத்தி எல்லா நிலையிலும் அல்லாஹுவை நினைவில் கொண்டு வாழ்கிற ஒரு சமூகத்தை முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உண்டாக்கினார்களே, இது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்த உன்னதமான ஆன்மீகம். அல்லாஹ்வை எப்பவுமே நினைவுல வச்சுக்கிறது அப்படிங்கிறதுக்கு சில வழிகளையும் ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்தாங்க. எனக்கு இருக்கிற நேரத்துல நான் இன்னும் அதையெல்லாம் பேசிட்டு முடியாது. சில வழிகளையும் ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்தாங்க. முதலாவது வழி என்னன்னா, அல்லாஹ்வை நினைவுல வச்சுட்டு இருக்கிறதுக்கு முதலாவது வழி திக்ர் செய்யுங்க, அதிகமா திக்ர் செய்யுங்க. முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ரொம்ப நேரம் இருக்க முடியாத சஹாபி. அவருக்கு அரபு நாட்டுக்குள்ள எங்க பிரச்சனை வந்தாலும் அதை தீர்க்கிறதுக்கு ரசூலுல்லாஹ் தேர்ந்தெடுக்கிறது முஆத் ரலியல்லாஹு தஆலா தான். போயிட்டு வாங்க. அவரால் சுஃபாவில் உட்கார்ந்து அதிக நேரம் கல்வி கற்க முடிந்ததில்லை. பெருமானாரோடு அதிக நேரம் இருக்க முடிந்ததில்லை. அவரு யமனுக்கு புறப்படுகிற போது பெருமானாரிடத்தில் கடைசியாக ஒரு வசியத்து கேட்கிறார், எனக்கு ஒன்று சொல்லுங்க. அப்ப அவருக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வசியத்து, நீங்க திக்ர் செய்யுங்க, உங்களுடைய நாவு திக்ரில் நிறைந்ததாக இருக்கட்டும். அல்லாஹ் எப்போதும் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறான் என்பதற்கான அடையாளமாக அந்த இலக்கை அடைவதற்கு, அந்த மனப்பக்குவத்தை அடைவதற்கான முதல் வழி திக்ர். அதற்கு அடுத்து 2வது வழி, எதையெல்லாம் மதிக்க வேண்டுமோ அதையெல்லாம் மதிப்பது. எதுவெல்லாம் அல்லாஹ்வை நினைவூட்டுகிற அடையாளங்களோ அதையெல்லாம் மதிப்பது. அன்வர் ஷா காஷ்மீரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய புகழ்பெற்ற வார்த்தையை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஒரு மாணவர் கேட்டாரு, நீங்க எப்படி இவ்வளவு பெரிய ஆளா நீங்க? அன்வர் ஷா காஷ்மீரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுவாங்க, ஒண்ணு இல்லை, நான் மதிப்பேன், கிதாபுகளை மதிப்பேன். ஹதீஸ் கிதாபுக்கு மேல ஃபிக்ஹ் கிதாப் வைக்க மாட்டேன், ஹதீஸ் கிதாபுக்கு மேல ஃபிக்ஹ் கிதாப் வைக்க மாட்டேன், தஃப்சீருக்கு மேல ஹதீஸ் வைக்க மாட்டேன். நான் கிதாபுகளுக்கு தாபியாக இருப்பேனே தவிர என்னை பின்தொடர கிதாபுகளை செய்ய மாட்டேன் அப்படின்னாங்க. மாணவர்கள் கேட்டாங்க, அப்படின்னா என்ன விளக்கம்னு. இந்த ஹாஷியா வரும் இல்லையா, ஹாஷியாவை பார்க்கறதுக்கு கிதாபை திருப்பவும் பாருங்க,
அன்வர் ஷா காஷ்மீர் ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்க, நான் கிதாபை திருப்ப மாட்டேன், கிதாபுக்கு ஏற்ப நான் திரும்பிக்குவேன்னு சொன்னேன். மார்க்கம் சொல்லிக் கொடுக்கிறது ஆன்மீகத்தின் படித்தரங்களை அறிவதற்கான வழிகள்ல இரண்டாவது எதை மதிக்கணுமோ அதை மதிச்சு பழகும். நம்முடைய முன்னோர்கள் சொல்வார்கள், வாழ்நாளில் நாங்கள் ஒது இல்லாமல் காபாவை பார்த்ததில்லை. ஒது இல்லாமல் காபாவை பார்த்ததில்லை. கிப்லாவின் திசையில் கால் நோக்கி கால் நீட்டி அமர்ந்ததில்லை என்கிற என்னென்ன ஒடுக்கங்கள் இருக்கிறதோ அந்த ஒடுக்க மாண்புகளை கடைபிடிப்பது ஆன்மீகத்தின் ஒரு உயர்ந்த படித்தலை அடைவதற்கான வழி. திக்ர் செய்வது ஒழுக்கத்தை கடைபிடிக்கிறது. அடுத்தது மக்களுக்கு உதவுவது. மக்களுக்கு உதவுவது இது பிரதானமானது. எனவே இந்த அடிப்படையிலே எல்லா வழிமார்களையும் நம்ம பார்க்கலாம், எல்லா இறைநேசர்களையும் நம்ம பார்க்கலாம். அவங்க எப்படி இருந்திருப்பாங்கன்னா, பசிச்சவனுக்கு சோறு போடுறவங்களா இருந்திருப்பாங்க, தேவையுடையவனுக்கு உதவுறவங்களா இருந்திருப்பாங்க. இதுதான் இருந்திருப்பாங்க. அல்லாஹ்வை அடைவதற்கான வழி என்பது அவனது படைப்புகளுக்கு உதவியாக இருப்பது என்பது முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்தது. யார் தன் சகோதரனின் தேவையை நிறைவேற்றுவதில் கவனம் செலுத்துகிறானோ அவன் என்னுடைய இந்த பள்ளிவாசலில் 10 ஆண்டுகள் ஏத்திக்காக இருந்ததை போல என்று முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். எனவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்த ஆன்மீகம் என்பது ரொம்ப எளிமையானது, யதார்த்தமானது, எல்லோருக்குமானது. இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையில் எல்லோரும் பொருத்தமாக பயன்படுத்தக்கூடியது. ஆனால் ஆலிம்கள் நிறைந்த இந்த சபையில 2 செய்திகளை சொல்லி நான் முடித்துக் கொள்கிறேன். ஒண்ணு, ஆலு இம்ரான் அத்தியாயத்துல இந்த யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ ஹக்க துகாதிஹி அப்படிங்கிறது 102வது ஆயத்து. இதுக்கு அடுத்து வர்ற ஆயத்து தான் வஅதஸிமு பிஹப்லில்லாஹ் அப்படிங்கிற ஆயத்து. 102வது ஆயத்து அல்லாஹ்வை சரியா பயந்துக்கன்னு சொல்லுது. 103வது ஆயத்து ஒத்துமையை பற்றி பேசுது. மார்க்க திருக்குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள் என்று சொல்வார்கள், ஆன்மீகம் இல்லாமல் இந்த சமூகத்தை ஒன்றுமைப்படுத்துவது சாத்தியமற்றது. அரசியல் ரீதியாக ஒன்றுபடலாம் என்று நினைத்தால் ஒரு காலமும் கிடைக்காது. காசாவில் இவ்வளவு அடிபட்ட பிறகும், உலக முஸ்லிம் சமுதாயம் இவ்வளவு கீழான சூழ்நிலைக்கு வந்த பிறகும், உலகத்துல தலை நிமிர்ந்து நின்ற அரசியல் நம்முடைய அரசியல். பாரசீகம் அல்ல, ரோம சக்கரவர்த்தியினுடைய படை தளபதியை பார்த்து உங்களுக்கு 3 நாட்களுக்கு மேல் தவணை தர முடியாது என்று சொன்ன படை முஸ்லிம்களுடைய படை. இன்னைக்கு அமெரிக்க அதிபர் முஸ்லிம்களுக்கு நேரம் குறிக்கிறார். ஞாயிற்றுக்கிழமை காலையில 8 மணிக்குள்ள பதில் சொல்லணும், இல்லாட்டி என்ன நடக்கும் தெரியாதுங்கிறார். இவ்வளவு கீழான சூழ்நிலை, எல்லா வளம் இருந்தும் எல்லா செழிப்புகள் இருந்தும் முஸ்லிம்கள் ஒன்றுபட முடியாத ஒரு சூழ்நிலையை பார்க்கிற போது ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும், அரசியல் ரீதியாக ஒரு காலம் நாம் ஒன்றுபடுத்த முடியாது. ஒரு அரசியல் தலைமை நம்மை ஒன்றுபடுத்த முடியாது. ஒரு ஆன்மீக தலைமை தான் நம்மை ஒன்றுபடுத்த முடியும். முஸ்லிம் சமூகம் இன்று அந்த திக்கை நோக்கித்தான் பயணப்பட வேண்டும். முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் ஒரு ஆன்மீக தலைமையாக உயர்ந்து நின்ற பிறகுதான் முஸ்லிம் சமுதாயம் சிலுவை யுத்தக்காரர்களின் சீரழிவில் இருந்து அது விடுதலை பெறுவதற்கு வாய்ப்பு கிடைத்தது. எனவே ஒரு ஆன்மீக தலைமை அவசியம். அதே போல இன்னொரு செய்தி நான் சொல்லணும். பாகிஸ்தான் பிரிந்த போது வடநாட்டிலே இருந்து நிறைய முஸ்லிம்கள் வெளியே போய் விடுவார்கள் என்று பயந்தார்கள். பீகாரில் இருந்து, உத்தரப்பிரதேசத்திலிருந்து நிறைய முஸ்லிம்கள் வெளியே போய் விடுவார்கள் என்று பயந்தார்கள். ஆனால் அதை தடுத்தது யார்? ஹுசைன் அஹ்மது மதனி. வரலாறு ஹுசைன் அஹ்மது மதனி அவருடைய சீடர்களுக்கு சொன்னார், நீங்க போகாதீங்க என்று சொன்னார். வடநாட்டில் ஒரு செய்தி, அவர் அந்த பகுதியில் ஆன்மீக தலைவராக இருந்தார் என்ற செய்தி சொல்கிறது. அதனாலே முஸ்லிம் சமூகத்தை ஒரு குடையின் கீழ் ஒன்றிணைக்கிற சக்தி எந்த அரசியல் தலைமைக்கும் இல்லை, எந்த காலத்திலும் இருந்ததில்லை. ஆன்மீக தலைமை ஒன்று உருவாகுமானால் அதன் பின்னால் தான் முஸ்லிம்கள் அணிதிரள முடியும். எனவே இது உணரப்பட வேண்டியது. ஆலு இம்ரான் அத்தியாயத்தினுடைய 102வது வசனம் அது தக்வாவை பற்றி பேசுகிறது என்றால், அதற்கு அடுத்த வசனம் ஒற்றுமையை பற்றி பேசுகிறது என்பதை நாம் எண்ணிப்பார். எனவே இது நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். இன்னொரு செய்தி இருக்கிறது. முஸ்லிம் சமூகத்திலும் ஆன்மீகம் இப்போது பிரச்சனைக்குரியதாக மாறி வருகிறது.
வஹாபிய அமைப்புகள், இயக்கங்கள் தளர்ச்சி அடைந்த பிறகு, அவற்றின் அடையாளம் உலகத்திற்கு தெரிந்த பிறகு, அஹ்லு சுன்னா வல் ஜமாஅவை நோக்கி மக்கள் திரண்டு வருகிற சூழ்நிலையில் சில ஆன்மீக பாதைகள் தவறாக மக்களை திசை திருப்பிக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு வந்த ஒரு வீடியோ இருக்கிறது. அந்த வீடியோ சொல்றாரு, ஒருத்தர் பேசுறாங்க, அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவால் மட்டும்தான் காசாவுக்கு விடுதலை தர முடியும். 1000 உமர்கள் வந்தாலும் முடியாது, 1000 அபூபக்கர்கள் வந்தாலும் முடியாது. இன்னைக்கு இருக்கிறது. நம்ம உலமாக்கள் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நம்மை சுற்றி இத்தகைய மனோநிலை உள்ளவர்கள் வளர்ந்து வருகிறார். ஆலிம்களாக நம்முடைய உஸ்தாத்மார்களிடத்திலிருந்து நாம் படித்த பாடங்கள் இருக்கிறது. யாரை எந்த நிலையில் மதிக்க வேண்டும், எப்படி வைக்க வேண்டும், சஹாபாக்களுடைய அந்தஸ்து என்ன என்று மதிக்க வேண்டும். ஒரு நபர் எனக்கு மெசேஜ் அனுப்புகிறார். பெரிய நபர், இன்றைக்கு மதிக்கப்படுகிற, பல கூட்டங்களிலும் மதிக்கப்படுகிற, விருதுகள் தரப்படுகிற எல்லா அமைப்புகளுக்கும் புரவலராக இருக்கிற ஒரு நபர், உலமாக்களை அவரை சூழ்ந்து நிற்கிற ஒரு நபர் எனக்கு மெசேஜ் அனுப்புறாரு. முந்தைய இருவரும் அலிநாயகத்திற்கு துரோகம் செய்து விட்டார்கள் என்பது தெரிந்ததுதானே. சகோதரர்களை, இந்த ஆண்டு ரபியுல் அவல் மாதத்தில் துபாயில் நடந்த ஒரு கூட்டத்தில் ஒரு ஆலிம் முஆவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்று சொன்னபோது அந்த கூட்டத்தில் இருந்த பலர் லஅனத்துல்லாஹி அலைஹி என்று சொல்லி இருக்கிறார்கள். அதற்கு அப்புறம் அந்த ஆள் எந்திரிச்சு, இந்த கூட்டத்தில் எப்படி நீ முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு சொல்லலாம்னு சண்டைக்கு வந்துருக்க. அந்த ஹஸ்ரத் கூட்டத்தை முடிச்சிட்டு எனக்கு போன் பண்ணாரு, ஹஸ்ரத் தமிழ்நாட்டில் என்ன நடக்குது, எனவே ஆன்மீகம் என்கிற பெயரில் நம்முடைய மார்க்கத்தின் அதாவது ஒவ்வொருத்தரும் தங்களை தக்தீஸ் பண்ணிக்க முயற்சி பண்றாங்க. தங்களை தக்தீஸ். இப்ப சென்னையில ஒருத்தர் தன்னை மகதீன்னு சொல்லி பேச வந்தாரு. என்ன இது? ஒரு ஆன்மீக போட்டி தான் இது. யார் பெரியவன்னு காட்டுகிற ஒரு ஆன்மீக போட்டி. அந்த ஆன்மீக போட்டி இப்ப முஸ்லிம்களிடத்தில் இருக்கிற ஆன்மீகம் எப்படி ஆகி போச்சு? ஆர்ப்பாட்டமாயிடுச்சு, குழுச்சேர்க்கை ஆகிவிட்டது. ஆன்மீகம் என்பது அத்தியத்தை தருவதற்கு பதிலாக ஆன்மீகம் என்பது ஆடம்பரமாக மாறி வருகிறது, குழுச்சேர்க்கையாக மாறி வருகிறது. அதே போல தக்தீஸ் ஆகி வருது. ஒவ்வொருத்தரும் அவரை அல்லது அவரை சார்ந்தவரை அவர் தக்தீஸ் பண்றாரு. தங்களை தனித்துவம் பெற்றவர்களாக காட்டிக் கொள்வதற்கு சஹாபாக்களை வம்புக்கு எடுக்கிற வழக்கம் நடைமுறையில் இருக்கிறது என்பதை பார்க்கிறோம். எனக்கு இந்த தலைப்பு தந்ததற்காக நான் ஜமாஅத் உலமா சபைக்கு நன்றி சொல்கிறேன். என் மனசுக்குள் இருந்த குமுறலை உலமாக்களிடம் இது சொல்லப்பட வேண்டும். இந்த உம்மத்து பாதுகாக்கப்பட வேண்டும். ஆன்மீகம் என்கிற பாதையில் இந்த உம்மத்து வழித வரக்கூடாது. வேறு எந்த சமூகமும் வேண்டுமானாலும் அப்படி போகலாம். ஒரு சிறப்பான சரியான ஆன்மீக பாதையை காட்டி இன்று வரைக்கும் சிறப்பாக நடக்கிற ஒரு சமூகத்தை உருவாக்கி கொடுத்த தலைவர் நம்முடைய தலைவர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே அந்த தலைவரின் வழியிலே சிறப்பான ஒரு ஆன்மீகம் தொடர வேண்டும். அப்படி தொடரும் போது இந்த உலகத்தில் இருக்கிற இந்த தீய ஆன்மீக பாதைகள் எல்லாம் காணாமல் போய் ஆன்மீகம் என்றால் என்ன என்பது சரியான அளவிலே உலகத்திற்கு தெரிய வாய்ப்பு ஏற்படும். அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு அப்படி அந்த ஆன்மீகத்தை இந்த உலகத்திற்கு கொண்டு செல்வதற்கு அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானாக என்று துஆ செய்து வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.